அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றி செலுத்துவதை பற்றியதான செய்தியிலே இணைந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் செய்த எல்லாவற்றிற்காகவும் நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரையே தொழுது கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நீங்களும் நானும் அவரையே தொழுது கொள்ள வேண்டும். தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள். முடிவிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்போ சுதந்திர வழிகள் அற்று போகாதபடிக்கு கர்த்தர் தயவு செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஒவ்வொரு அந்த ரூத் 4:14 இல்ல, வேற அடுத்த மேற்கொண்டு நம்ம போகும்பொழுது நான் இந்த ஒரு வசனத்தை நான் இடையில விட்டுட்டேன். உபாகமத்தின் புத்தகம் அங்கே நமக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்து திருப்தி அடைந்த பொழுது 8வது அதிகாரம் 10வது வசனம், நீ புசித்து திருப்தி அடைந்து இருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். அல்லேலூயா. அப்ப நம்ம புசித்து குடித்து திருப்தியாக இருக்கும் பொழுது என்னவா? நம்முடைய கர்த்தர் கொடுத்த நல்ல தேசத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த அமெரிக்க தேசத்திற்காக கர்த்தர் எத்தனை பேர் நன்றி செலுத்த முடியும்? அல்லேலூயா. என்ன பாஸ்டர், அமெரிக்காவில் ஒன்றுமே சரியில்லை பாஸ்டர், வந்தேன் நான் நல்லா இருக்குன்னு தான் வந்தேன் பாஸ்டர், ஆனால் என்னைய இப்போ பெஞ்சில் உட்கார வச்சுட்டாங்க பாஸ்டர். இப்போல்லாம் பெஞ்செல்லாம் கிடையாது. இப்போ பெஞ்செல்லாம் கிடையாது. இப்போ எல்லாம் நல்ல ஆஃபீஸ் சேர் தான் கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் தான் பெஞ்சு. இல்லைங்க, நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணியிருப்போம். ஒரு ஆளியா சொல்லுங்கள். நீங்கள் ஜெபித்தவங்களாம் ஒரு ஆளியா சொல்லுங்கள். சின்சியராக நான் ஜெபித்தேன் பாஸ்டர், அதனால தான் வந்தேன். நான் அப்ளிகேஷனே போடலை பாஸ்டர். எவனோ அப்ளிகேஷன் போட்டான், எவனோ கூப்பிட்டான், எவனோ நான் இன்டர்வியூக்கு போனேன், அங்கே எவனோ என்னைய கேட்டான் பாஸ்டர், எவனோ ஆன்சர் பண்ணான் பாஸ்டர் அப்படின்னு யாராவது வந்தீங்களா இங்கே? இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் உள்ள வந்த பிறகு எனக்கு விருப்பமே இல்லைங்க, நான் வரணும்னு விரும்பவே இல்லைங்க அப்படின்னு என்ன மாதிரி யாரும் சொல்லக்கூடாது. ஒரு வழியா சொல்லுங்க. உண்மையை சொல்கிறேன், நான் அமெரிக்கா வரணும்னு விரும்பலை, நான் லண்டன் போகணுன்னு விரும்புகிறேன். அவர் என்னை கொண்டு வந்திருக்காரு, என்ன பண்ண முடியும்? நான் லண்டன் போகிறதுக்கு ஓப்பன் பண்ணலை அவர் வழியை, இங்கே வர்றதுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுருக்கிறார் எனக்கு அந்த டைமில். ஓகே, நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய மத்தியானம் லஞ்ச் பிரேக்கில் ஜெபம் பண்ணுவேன். இப்போ இல்லை, இப்போ லஞ்ச் பிரேக்கெலாம் கிடையாது, எனி டைம் எப்போனாலும் ரெடியாக இருக்கணும். ஓகே, அப்போது லஞ்ச் பிரேக்கில் நான் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் அமெரிக்காவை ரட்சியும் ஆண்டவரே, அமெரிக்காவில் இருக்கிற பாவமெல்லாம் ஒழியணும் அப்படின்னு ஜெபிச்சிருக்கிறேன். ஆனால் இங்கிலாந்தில் எனக்கு படிக்கிறதுக்கு, அந்த பைபிள் காலேஜில் படிக்கிறதுக்கு எனக்கு வழியை தராங்க அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அமெரிக்காவில் வரணும், படிக்கணும், இங்கே வந்து ஊழியம் செய்யணும் அப்படி நான் கேட்கல. ஆண்டவர்கிட்ட விரும்புகிறேன்னு சொல்லலை, நான் கேட்கல. ஏன் தெரியுமா? இந்தியாவில் மற்ற நாடுகளெல்லாம் அமெரிக்காவை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு. என்ன தெரியுமா? அமெரிக்காவில் எல்லாருக்கும் எய்ட்ஸு, அதில் யாரும் அமெரிக்கா போகாதீங்க, அங்கே போனால் உங்களுக்கு என்ன வந்துடும்? எய்ட்ஸ் வந்துடும். எய்ட்ஸுக்காரங்களுக்குனே ஒரு தனி ஆஸ்பத்திரி இருக்குது. இந்த நர்சஸ் எல்லாம் போகிறாங்க பாருங்கள், இந்தியன் நர்சஸ், அவங்கள எல்லாரும் அந்த எய்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் போடுறாங்க. இப்படி தான் ஒரு தவறான ஒரு வதந்தியை உலகமெங்கிலும் உள்ள நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய அயல் மாநில நண்பர்கள் அப்படி பரப்பி வச்சுருந்தாங்க. அல்லேலூயா. அதனால ஆண்டவரே அமெரிக்காவில் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் சுகமாக இருக்கணும், இந்த எய்ட்ஸ் எல்லாம் மறையணும், இப்படி தான் ஜெபிச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இருக்கட்டும், அது இருக்கட்டும். அப்போ இந்த தேசத்திற்கு நம்மை கொண்டு வந்த தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்தணும். நம்ம எல்லாரையும் விட சீனியர் ஒரு ஐயா அங்கே இருக்கார். எப்போ வந்தார்னு யாராவது கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எப்போ வந்தார்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1984. அப்படி தானங்கய்யா? நியூயார்க்கில் படிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம அட்லாண்டாவில் நம்ம ஆலயத்தில் ஆராதிக்க வந்திருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, கிட்டத்தட்ட 40 வருஷம் இந்த அமெரிக்காவில் வந்து அவங்க இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன சொல்ல வரேன், நம்மளை இந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குங்க. நம்மளை சும்மா கொண்டு வரல. இன்றைக்கி நீங்கள் எல்லாம் இங்கே இடத்துல இந்த செய்தியை கேட்குறீங்கன்னா உங்களை வைத்து ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய நோக்கம் நிறைவேற நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்.
ஆமீன். அதுதான் உண்மை. இந்த இடத்துல அதுதான் நடந்தது பாருங்க. அப்ப சொல்லப்படுகிறது, அப்ப நம்முடைய தேவன் கொடுத்த தேசத்திற்காக நம்ம நன்றி செலுத்தோம். அடுத்து தாவீதை குறித்து பார்க்கிறோம். நான் வேகமாக போகிறேன். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 39வது வசனம். மன்னிக்கவும், இந்த வசனத்தை எனக்கு அருமையா பாடினாங்க. 35, அதுதான் 35 சார், 25 39. என் நிந்தையின் வாழ்க்கை, என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னுடைய நிந்தையின் வழக்கை விசாரிக்கிற ஒரு தேவன். கரகத்தடி ஒரு அல்லையா சொல்லுங்க. எத்தனையோ விதத்தில் நிந்தையிலே போயிருக்கீங்களா? ஒரு அல்லையா சொல்லுவோமா? அந்த நிந்தையின் வழக்கை விசாரித்து நான் அந்த நாபாலுக்கு எந்த பொல்லாப்பையும் செய்யாதபடிக்கு என்னை காத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். வரலையா சொல்லுமா? இன்றைக்கு நமக்கு நிந்தை வரும் பொழுது நம்ம என்ன செய்யலான்னு தான் முதல்ல பார்க்கணும். இவனை எப்படி தள்ளலாம், இவனை எப்படி ஒழிச்சு கெட்டலாம் அப்படி நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அதை நீங்க செய்ய வேண்டாம். தாவீதுக்கு ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. உங்களுடைய நிந்தையை நீக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் உங்களையும் என்னையும் பொல்லாப்பு செய்யாதபடிக்கு அவர் காக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துவோமா? இந்த ஊர்ல அப்படி நம்ம நினைச்சுதான் இது எத்தனையோ தடவை நம்ம ஜெயிலுக்கு போயிருப்போமா இல்லையா? நீங்களும் போயிருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்மலாம் பொல்லாப்பு செய்ய மாட்டோம். இன்னும் பொல்லாப்பு செய்தாலே என்னதான் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. பொல்லாப்பு செய்யாதபடிக்கு கர்த்தர் நம்மை தடுக்கிறார். எதிரும் இடத்துல தெரியாம ரெட் லைட்டில் நம்ம போயிருப்போம். ரெட் லைன் சொன்னால் சிக்னல் லைட்டை சொல்கிறேன். உடனடியாக இந்தியாவுக்கு போயிடாதீங்க. அந்த சிக்னலில் என்ன போயிடும், சிவப்பு நம்ம போயிருப்போம். அன்னைக்கு ஆண்டவர் போல பாதுகாத்தாரா இல்லையா? ஒரு ஆளையா சொல்லுங்க. எத்தனையோ நாள் நம்ம எத்தனையோ மணி நேரங்கள் நம்ம டிராவல் பண்ணி டிரைவ் பண்ணி போயிருக்கிறோம். தனியாக ரோட்டில் போயிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தாரா இல்லையா? கர்த்தர் எல்லாம் பொல்லாப்புக்கு நம்மை விலக்கி காக்கிறவர். பொல்லாப்புக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்கிற தேவன் இன்றைக்கு நம்மை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துவோம். அதோடு மாத்திரமல்ல பாருங்க, ஈராம் என்றதான ஒரு புறஜாதி ராஜா அல்லது தேவனை அறியாத ஒரு ராஜா சாலமோனுடைய தேவாலயத்தை கட்டுவதற்கு அதிகமாக, அதாவது எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கு சாலமோனுக்கு நிறைய உதவி செய்த ஒரு மனிதன். அந்த ஈராம் சாலமோனை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்க வாழ்க்கையில உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களை பார்த்து பிற மக்கள் நன்றி செலுத்தும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களே சொல்லுங்க. ஐயோ அப்படிங்களா? அவங்க இப்போ அங்கே அமெரிக்கா போயிட்டாங்களா? ஐயோ, இந்த நம்ம ஊரில் பக்கத்து தெருவில் இருந்த பையன், அந்த காலத்தில் அவங்க அம்மா என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. ஒவ்வொரு வீட்லேயே 10 பாத்திரம் தேய்ச்சி இந்த பிள்ளைகளை படிக்க வச்சு அவன் இப்போ அமெரிக்கா போயிட்டானா, பெரிய நாசாவில் பெரிய இன்ஜினியர் ஆயிட்டானா அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? பக்கத்து வீட்டில் உள்ள ஆண்டவர் அறியாத மக்கள் சொல்கிறாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஈராம் சொல்றான் பாருங்க. சாலமோனுக்காக சொல்கிற வார்த்தை 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 Kings chapter 5 verse 7. அந்த ஏராளமான ஜனங்களை ஆளும்படிக்கு தாவீதுக்கு ஒரு ஞானமுள்ள குமாரனை கொடுத்த கர்த்தர் என்று இன்று என்ன ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. எப்படி? தாவீதுக்கு ஒரு ஞானமுள்ள குமாரனை கொடுத்த கர்த்தர் இன்று ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு உங்க பெற்றோர்களுக்கு ஒரு ஞானமுள்ள ஒரு குமாரனை, ஒரு குமாரத்தியை கொடுத்த கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். உங்க பக்கத்து வீடுங்க சொல்றாங்களா? ஒரு ஆளியா சொல்லுங்க. நீங்க சொல்றீங்களா இல்லையா? அவங்க சொல்லதான் செய்யறாங்க. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க. ஆமேன். அப்போ பாருங்க, இப்படி அடுத்ததாக சாலமோன் சொல்லுகிறான். இன்றைக்கு பாடின ஒரு பாட்டில் அந்த வசனம் 2-3 இருக்குது, நான் சொல்ல விரும்பல. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். கரகத்தை சொல்லுமா? எங்க வாசிக்கிறோம்? ஆமென். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 8:15. அப்ப தன்னுடைய வார்த்தையினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் அவர் நிறைவேற்றினார் என்று வாசிக்கிறோம். அதே 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த
முதல்ல 6:14 அப்புறம் 15. ஓகே, இருக்கட்டும், இதெல்லாம் வாசிக்க தேவையில்லை இப்பொழுது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், தம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், வாக்கு மாறாத தேவன், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் பொய்யுரையாத தேவன். உங்க வாழ்க்கையில என்னென்ன வார்த்தைகள், வசனங்கள், இன்னும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லையோ அவைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவருக்கு நன்றி செலுத்துங்க. The more you praise God, the more you give thanks to God, the Lord is going to delight in your thanksgiving. The Lord is going to be happy in your thanksgiving, and he is going to do more and more in the days to come. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 26வது வசனம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. யோசபாத்துக்கு விரோதமாக மோவாபியர், அம்மோன் தேசத்தார், சேயீர் மலை தேசத்தார் எல்லாரும் வராங்க. அம்மோன் புத்திரர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார், இவங்களெல்லாம் வராங்க. மும்முனை போட்டி நடைபெறுகிறது. இங்க யாரு? ஒரே ஒரு ஆளு, யோசபாத்தும் தேவனுடைய பிள்ளைகளும் யூதா ஜனங்களும். அந்த இடத்துல கர்த்தர் சொன்னபடி அவர்கள் போய் என்ன செய்தாங்க? யுத்தம் பண்ணினார்களா? இல்ல. அவங்க தேவனை பாடி துதி செய்ய தொடங்கினார்கள். தேவன் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ அநேக வேளைகளில் நீங்கள் யுத்தம் பண்ணாமலேயே நீங்கள் தேவனை பாடி துதிக்கும் பொழுதே உங்கள் கட்டுகள் அவிழ்கின்றது. ஹல்லேலூயா. உங்களுடைய சிறைச்சாலையுடைய அஸ்திபாரங்கள் என்ன செய்கிறது? அதிர்கின்றன. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அங்கே உங்களோடு கூட இருந்தவர்களும் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறார்கள். விசுவாசிக்கிறவர்களா சொல்லுங்க. அப்போ தேவனை துதித்து பாடி துதி செய்ய தொடங்கும் பொழுது அற்புதங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எங்க நடந்தது? அப்போஸ்தலர்கள் 16:25 பவுல் சீலாவுடைய நாட்களில் நடந்தது. இதே வேளையில தான் யோசபாத்துடைய காரியங்களை செய்தார். இன்றைக்கு நீங்க ஜெபித்த ஜெபங்களை கத்தரிக்கிற ஒரு சூழ்நிலையில் நான் எனக்கு சொல்ல முடியும். ஒரு பெரிய ஒரு இடத்துல ஒரு காரியத்தில் தவறான காரியங்களை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை, நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கேன். ஸ்தோத்திரம் பண்ண 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 அந்த மனிதன் என்ன செய்கிறாரு? அந்த இடத்தை விட்டே ஓடி போயிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனுடைய பிள்ளைகளே, இந்த மாதிரி நீங்கள் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணீங்களோ, எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, எஸ்ராவின் புத்தகம் 7வது அதிகாரம் 27வது வசனத்தில் எருசலேமில் உள்ள ஆலயத்தை அங்கே அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று எஸ்ரா சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்கும்படிக்கு ராஜாவின் கையிலும் ராஜாவுடைய மந்திரிகள் கைகளிலும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பதாக எனக்கு கர்த்தர் கிருபை செய்தார். எத்தனை விசுவாசிங்க? இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான தயவு தேவனால் கொடுக்கப்பட்டது. அது ராஜாவினால் கொடுக்கப்பட்டது அல்ல, அது மந்திரியினால் கொடுக்கப்பட்டது அல்ல, ராஜாவின் கைக்குள்ளான பலத்த மனிதர்களுடைய கையில் கொடுக்கப்பட்டது அல்ல, பிரபுக்களாலே கொடுக்கப்பட்டது அல்ல, அது தேவனால் கொடுக்கப்பட்டது. கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில எல்லா அதிகாரிகளையும் நமக்கு சாதகமாக மாற்றி நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எஸ்ராவுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். அது மாத்திரமா செய்தாரு? ஆமென், ஸ்தோத்திரம். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது 72ஆம் சங்கீதம் 18வது வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு இஸ்ரவேலின் தேவனாகி இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவரே அதிசயங்களை. உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்ததா? ஒரு அற்புதம் நடந்ததா? யாரு? அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அடைமொழி பாருங்க. அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 144:1. இன்றைக்கு நம்ம டக்க டக்க அடிக்கிறோம் பாருங்க. என்னது? டைப் அடிக்கிறோமா? இல்ல, கோட் அடிக்கிறோம். கோட் அடிக்கிறோமா? ஆமீன். எப்படி அடிக்கிறோம்? என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு கோட் அடிக்கும் போதும் ஒரு யுத்தம் பண்றீங்கன்னு விசுவாசித்துக் கொள்ளுங்க. ஒரு போர் அடிக்கிறீங்க. போர் அடிக்கிற மாற சொல்லல, போர் என்று சொன்னா யுத்தம். ஆமீன். கைகளை போருக்கும் விரல்களை
யுத்தத்திற்கும். இங்க விரல்கள் வச்சு எப்படிங்க யுத்தம் சொல்ல முடியும்? நியாயாதிபதிகளில் ஒரு காரியம் படித்தோம். அந்த ஒரு ராஜா வந்தார். அந்த ராஜாவை பிடிச்சு என்ன பண்ணாங்க? பைபிள் ஸ்டடி வந்தவங்களுக்கு தான் தெரியும். ஆமென். விரல்களை, பெருவிரல், அந்த விரல்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டாங்க. அது போய் நான் படித்து பார்த்தேன். ஏன் ஸ்தோத்திரம், ஏன் கட் பண்ணாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த விரல் இருந்தால் தான் கரங்கள், கால்கள் உண்மையாகவே பயனுள்ளதாக இருக்கின்றது. பெருவிரல் இல்லாட்டா நமக்கு நடக்கும்போது கூட நமக்கு ப்ரெஷர் கொடுத்து நடக்க முடியாத அளவுக்கு அந்த பெருவிரல் இல்லாத மனிதர்கள் கஷ்டப்படுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இப்படிப்பட்டதான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நமக்கு 5 விரல் இருக்குதா? ஒரு அழியில சொல்லுங்க. ஆமென். நம்முடைய விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தர். யாராவது நம்ம இன்னைக்கு டைப் அடித்து சண்டை போடுவோன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தருக்கு சண்டை போடணும்னா ஒரு இமெயிலை தட்டுறோம் அல்லது ஒரு மெசேஜை தட்டுறோம். எப்படி தட்டுறோம்? விரல் வச்சு தான் தட்டுறோம். ஆம் வச்சா தட்டுறோம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, இதெல்லாம் சங்கீதக்காரன் அந்த நாளில் தெரிந்து வச்சிருக்கிறான். கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பித்த தேவன் அவர் நம்முடைய தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, வேகமாக செல்கிறேன். தானியேலின் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. அவன் சொல்றான், ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. தானியேல் 2:20. ராஜாவுடைய அந்த சொப்பனத்தை இவன் சொப்பனமே ராஜாவுக்கு மறந்து போயிடுச்சு. அந்த ராஜாவுடைய சொப்பத்தையும் கண்டுபிடிக்கணும், சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் கண்டுபிடிக்கணும். இல்லாட்டா எல்லாரையும் தலையை வெட்டி கொன்னிருவேன், வீடுகள் இருக்களம் ஆக்கப்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தானியேல் சொல்றான், ஞானம் அவருக்கே உரியது. ஆமென். வல்லமையும் அவருக்கே உரியது. அவருக்கே என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது ஏன் ஞானம் இல்லைங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் நிற்கிறேன், இது என்னுடைய ஞானம் இல்லை. நான் சொல்லுவேன், திக்கு நாவும் மந்த நாவும், திக்கு வாயும் மந்த நாவும் உள்ள ஒரு மனுஷனை கர்த்தர் பயன்படுத்துவார் என்றால், கர்த்தர் எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் பயன்படுத்த வல்லவர். விசுவாசிங்கிற வல்லையா சொல்லுங்க. ஆமீன். யார் அந்த திக்கு வாயும் மந்த நாவும் உள்ள மனுஷன்? மோசே இல்லை, நான் தான். ஒரு வல்லையா சொல்லுங்க. அப்போ உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானமும் வல்லமையும் உங்களுக்கு கொடுத்தவர் கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, தானியேலுக்கு விரோதமாக ஒரு பெரிய சட்டத்தை இயற்றுறாங்க. பொறாமை பிடித்தவர்கள், அவனுக்கு விரோதமானவர்கள், அவனுடைய தேவனை வணங்காதவர்கள், அவனுடைய தேவனுக்கு பிரியமில்லாத மனிதர்கள் ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணி ராஜாவுக்கு விரோதமாக எல்லாரும் கூட்டம் கூடி, நமக்கு எல்லாம் சொல்ல தேவையில்லை, ஒரு தாக்கீது பண்ணுகிறார்கள். அந்த வேளையிலும் வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம், அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், அதுதான் முக்கியம். ஸோ நமக்கு விரோதமாக ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னு வச்சுக்காங்க. நம்ம இந்தியா முறைப்படி சொல்ல போனா ஜிஓ போட்டாங்க. என்ன போட்டாங்க? ஜிஓ தானே கேள்விப்பட்டிருக்கிறோம். இது என்ன ஜிஓன்னு பாஸ்டர் சொல்றாரு அப்படின்னு சிலர் யோசிக்கிறீங்க. ஜியோ சிம் யூஸ் பண்ணவங்கலாம். நான் சொல்றது கவர்மெண்ட் ஆர்டரை சொல்றேன். அப்போ இந்த ஜிஓ போட்டாங்க. யாரு? ராஜா போட்டார். போட்டிங்களா? போடல. சரி, தேங்க்ஸ். போட்டிங்களா? நீங்க போட்டிங்களா? அந்த ராஜா போட்டாரா? நம்ம ராஜாக்கெல்லாம் இங்கே தான் இருக்காங்க. முதல் ராஜா, 2வது ராஜா. பைபிள் இருக்குது இல்லை, அதுதான். ஆமே. நம்ம சபை பைபிள் படியே தான் இருக்குது. ஒரு வழியாக சொல்லுங்க எல்லாரும். ஆமென். அப்போ அந்த கையெழுத்து போட்டது என்று அறிந்த பொழுதும் கூட இவன் ஜெபிக்கிறான். அதுதாங்க விசுவாசம். ஒரு வழியாக சொல்லுங்க. அவன் ஜெபிக்கிறான் பாருங்க. அவன் அறிந்த பொழுதிலும் அவன் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் மாடியில என்ன செய்கிறான்? பலகணிகள் திறந்திருக்க எருசலேமுக்கு நேராக தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஒரு ஆளு சொல்லுங்க, ஆண்டவரே ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லிட்டான். அதுதாங்க முக்கியம். இன்னைக்கு அப்படின்னு அங்கே எல்லாம் அழுக்காக்கி வைக்க கூடாது. நம்ம ஜெபம் பண்ற இடத்துல ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அன்னாள் கண்ணீரோடு ஜெபித்தது உண்மைதான். ஆனால் அவள் ஜெபம் கேட்கப்பட்டது என்று நினைத்த பிறகு அதற்கு அவள் துக்க முகமாக இருக்கவில்லை. விசுவாசிக்கிறவங்கள சொல்லுங்க. காரணம், அவளுக்கு தெரியும் என் ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க போகிறார் அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக அவன் தொடர்ந்து வாசிப்போம். இதோடு பார்த்தோம்ல, இயேசுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு கட்டம். இன்னைக்கு லாசரு பற்றி சொன்னாங்க. லாசரு அவன் மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறான். ஆண்டவர் அங்கே போய் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரா? நன்றி செலுத்தினாரா? அங்கே போய் என்னுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னார். வாசிப்போம். யோவான் 11:41 பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசமுள்ள ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம இன்றைக்கு ஜெபம் பண்ணுகிறதோடு மாத்திரமல்ல, தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில கப்பல் உடைந்து பீஸ் பீஸா துண்டு துண்டு ஆயிடுச்சு. அங்க ஒரு ஏன் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கப்பல் என்ன செய்யல, சரியாக கட்டப்படலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஷிப் பில்டிங் தானே, கட்டப்படலை அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, அங்க ஒரு காத்து வந்தது. என்ன காத்து? ஹெலீன் இல்லையா? சொல்லுங்க. அந்த வசன வார்த்தை வராதுன்னு சொல்லிட்டு வெளியே நிற்காதீங்க. யூரோ கிளீதோன் இதெல்லாம் சொன்னாதான் செந்தமிழும் நாப்பழக்கம். நீங்க சொல்ல சொல்லதான் உங்களுக்கு மேசச்சூசெட்ஸ்னா என்ன வரும்? மேசச்சூசெட்ஸ் அமெரிக்கா வேர்டு தான். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லணும், அப்போ தான் வரும். அது மாதிரி யூரோ கிளீதோன் அப்படின்னு சொன்னாதான் வரும். ஆமீன். அப்போ அந்த யூரோ கிளீதோன் என்றதான அந்த காற்றில் அந்த கப்பல் அடிபட்டு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் அவன் காணப்படும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட பிரயாணம் பண்ண எல்லாரையும் நான் உனக்கு தயவு பண்ணினேன் என்று சொல்கிறான். அப்புறம் தான் இவன் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். வாசிப்போம். 27:35 அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான் என்று பார்க்கிறோம். ஆமீன். 27:35 Acts 27:35. அப்ப பாருங்க, இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? சாப்பிடும் பொழுது கூட ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம ஸ்தோத்திரம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் பண்றோமா? டிரைவ் பண்ணதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் பண்றோமா? வீட்டை விட்டு வெளியில கிளம்பும் போது நம்ம ஜெபிக்கிறோமா? ஸ்தோத்திரம் பண்றோமா? வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே ஸ்தோத்திரம் பண்றோமா? நீங்க பண்ணுவீங்க பாஸ்டர், நீங்க பாஸ்டர், அதனால நீங்களாம் பண்ணணும், இல்லாட்டா உங்களை பாஸ்டர் விட்டு ஆண்டவர் நீக்கிடுவார்ல. நாங்களாம் இதுக்கு, நாங்களாம் ஐடி ஆளுகள் தானே, எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிலாம் இல்லை, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமீன். எல்லா வேளையிலும் ஸ்தோத்திரம் பண்ணணும், எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். 2 கொரிந்தியர் 1:3 வாசிக்கும் பொழுது அவர் நம்முடைய இரக்கத்தின் தேவனாக இருக்கிறார். இரக்கங்களின் பிதா, சகலவிதமான ஆறுதலின் தேவன், நமக்கு இரக்கங்களின் பிதாவா இருக்கிறார். He is so merciful to us. And he is also the God of all comfort. So we need to thank God, because he is the Lord of mercy and he is the God of comfort. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்ன வேணும்? ஆறுதல் வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன வேண்டும்? நமக்கு இரக்கம் வேண்டும். இதெல்லாம் கிடைக்க வேண்டுமானால் அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் 5:4 சொல்கிறது, வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். வம்பு, அடுத்தது என்னது? புத்தீனமான பேச்சு. என்ன பேசுறேன்னே தெரியாம பேசுவாங்க. எதுக்காக பேசுறேன்னு பேசுறேன். யார் சொன்னா? அவங்க சொன்னாங்க, நானும் அதான் சொன்னேன். இல்லை இல்லை, நம்ம எப்பொழுதுமே அது வம்புன்னு தமிழில் போட்டிருக்குது, இங்கிலீஷ் என்ன போட்டிருக்குது? ஃபில்த்தினஸ் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படி? ஃபில்த்தினஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அழுக்கான காரியம். ஓகே. ஃபூலிஷ் டாக்கிங் நார் கோர்ஸ் ஜஸ்டிங். பாருங்க இங்கிலீஷில், which are not fitting but rather giving of thanks. நன்றி செலுத்துவதுதான் அல்லது ஸ்தோத்திரம் செலுத்துவதுதான் நமக்கு ஏற்றது என்று வேதம் சொல்லுது. படிக்கலாமா? ஜபிப்போமா? நிறைய காரியங்களை சொல்லிட்டே போகலாம். கர்த்தர் நல்லவர்,
கர்த்தர் தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் எழுப்பி நின்று ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் தங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைக்காகவும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் வேதத்தின் அடிப்படையிலே எப்படியெல்லாம் அவர்கள் நன்றி செலுத்தினார்கள் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். நிச்சயமாக இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அது அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் நினைத்து நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே தேவனுடைய கிருபை பெருகுகிறது என்று வேதம் சொல்கிறது போல, நீங்கள் எவ்வளவு அதிகமாக நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறீர்களோ, நன்றி செலுத்துகிறீர்களோ, அந்த அளவிற்கு கர்த்தருடைய கிருபை உங்களிடத்துல அதிகமாக பெருக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் நன்றி உள்ளவர்களாக வாழ கிருபை தார். 9 குஷ்டரோகிகள் நன்றியற்றவர்களாக ஆண்டவரை மறந்துவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு குஷ்டரோகி மாத்திரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினானே, அதே போல நாங்களும் உம்மிடத்துல வந்து நன்றி செலுத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை